அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நாம் பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ நேற்று வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ முந்தானத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் தான், ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஆனால் இருந்தாலுமே கூட அடுத்த சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த $60.22 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட். ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $60 ஒரு $64 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து ஆல்ரெடி ஒரு 3 வாரமே பார்த்தீங்கன்னா சப்ளை தான், ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனால் கூட தொடர்ந்து வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆன சப்ளைஸ், இன்னைக்கான க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் கொடுத்தது அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக இன்னுமே ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இருந்தாலுமே நாம் வந்து ஒரு சில இடத்துல சப்போர்ட் ட்ராப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான் இது. $60.23 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து ஒன் சைடு மார்க்கெட் தான். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஸோ ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம், 100 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் கண்டினியூஸாக டவுன் சைடு தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது லோவை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா, ஸோ நம்ம செல் சைடு போயிட்டு ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதாவது முன்னானேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு நேற்று க்ளோஸ் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் அங்கேருந்து இறங்கியிருக்கு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இன்னைக்கும். ஸோ நேற்று லோ வந்து 5157, ஓகேங்களா. இந்த 5157 பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 5097 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 57னா ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு செல் சைடு புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சப்போர்ட் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சப்போர்ட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா, சப்போஸ் இன்னமும் சப்ளை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் வந்தது, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் மாதிரி வந்தது அப்படின்னா, இந்த 5097 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ நாங்கள் ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆனது அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம செல் சைடு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 5097. ஓகே, 15 மினிட்ஸில் வந்து நம்ம மேபி ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட ஸோ எங்கே போய் இறங்கும் அப்படின்னா 5201 போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஃபர்ஸ்ட் நேற்று கொஞ்சம் மேலே தான் வந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நம்ம 15 மினிட்ஸில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த இடம், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் 284. ஸோ 284 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்குமே வந்துடும், கிட்டத்தட்ட 294 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு செல்லிங் பாசிபிள் கிடையாது. 284 சப்போர்ட் எடுத்தால் ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். ஸோ கோல்டு நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு சில பேர்த்துக்கு அமௌண்ட் இருக்கும், நம்ம கடையில் போய் வாங்கிடுவோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் கஷ்டம். ஏன்னா 9,000 ரூபாய் ஒரு கோல்டு, ஒரு கிராம்ங்கிறது 9,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸாக தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம கோல்டு பீஸ் அப்படின்னு ஒரு என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த புரோக்கரேஜ் சார்ட்டில் போயிட்டு கோல்டு பீஸ்ன்னு இருக்கும், GOLDBES கோல்டு பீஸ். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 72 ரூபீஸ்லேருந்து ஒரு 80 ரூபீஸ் வரைக்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கினா கூட வெறும் 80 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ நம்ம கோல்டு
பெருசாக போய் கடையில் போய் வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்லைனா கூட ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு 300-400 ரூபாய் இருந்தால் ஒரு 4-5 ஸ்டாக் ப்ரைஸ் வாங்கி போட்டு ஸோ அது கூட நம்ம கோல்டு வாங்குறதுக்கு சமம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டாக்ஸில் இருக்கிறனால, ஸ்டாக்ஸில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸில் இருக்கிறனால ஸோ நம்ம இந்த கோல்டு பீஸை கூட நம்ம வந்து வாங்கி வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒரு $100 மேலே வரும்னு பார்த்தா சுத்தமாக நேற்றுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு $10-20 தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது அகைன் வந்து இறங்கிறதுக்கு தான் பாசிபிளுங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு தான் வருது. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும், இந்த நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல்லிங் பாசிபிள். ஸோ நேற்று லோ எந்த இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு $3,299 இருக்குது. 3,299க்கு கீழே பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா கீழே வரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் வந்து பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் கூட நேற்று நல்ல ஒரு ஹை தான். ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பை ஜோன் தான். ஸோ அடுத்த பை டார்கெட் வந்து $33.50. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரும் பெரிய மூவ்மெண்ட்டு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் தான் கிரியேட் அவுட் பண்ணிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து 848.90, ரெசிஸ்டன்ஸ் வந்து 861.75. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் இது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் ஒரு செல்லிங் தான் எதிர்பார்க்கலாம். சப்ளையும் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து இன்றைக்குமே கூட க்ரூட் ஆயிலில் வந்து எதிர்பார்க்கலாம். பட் மார்னிங்கில் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் பக்கம் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா நம்ம தாராளமாக ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே, அதாவது May 5 and May 6 பார்த்தீங்கன்னா ஸோ க்ரூட் ஆயில் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டீச் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ்லேயே அப்ளை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது சொல்லிக்கிறோம். முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயிலுக்கான கிளாஸ் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ மேற்படி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.